ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே இல்லை, இன்றைக்கி புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற குட் ஃப்ரைடே. இந்த குட் ஃப்ரைடேயில் இன்றைக்கி எல்லோரும் ஐ நோ எவ்ரிவன் வில் பி பிஸி கெட்டிங் ரெடி டு சர்ச். இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இன்றைக்கி நிறைய பேர் அப்படியே அழுதுட்டு பயங்கர துக்கமாக இருப்பாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி துக்கமாக இருக்க வேண்டிய நாள் கிடையாது. ஒரு பக்கம் துக்கம், ஆப்வியஸ்லி ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகள், ஆண்டவர் நமக்காகப்பட்ட தியாகங்கள். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். இட் இஸ் ஆல் ஃபினிஷ்ட். எவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு தெரியுமா அது? எல்லாம் முடிந்தது, முடிந்தது. சாபம் முடிந்தது, வியாதி முடிந்தது, பாவத்தை கர்த்தர் ஜெயித்தார். இன்னும் அப்புறம் வியாதிகளை கர்த்தர் ஜெயித்தார். எல்லாத்துக்கும் பல பொல்லாத பிசாசின் தலை நசுக்கப்பட்டாயிற்று. பிசாசனுடைய மொத்த வல்லமையும் கர்த்தர் உறிஞ்செடுத்து அவன் தலையை கர்த்தர் நசுக்கினார். எல்லாவற்றும் கர்த்தர் சிலுவையில் செய்து முடித்தார். அதனால தான் ஆதியில் இருந்தே பிசாசு இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனை தோன்ற நாள் முதல் அவரை எப்படியாவது சிலுவை பாடுக்கு கொண்டு போகக்கூடாதபடி அவரை எப்படிலாம் போட்டு தள்ளுமோ எல்லாம் பிளான் பண்ணோம். பட் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவர் மரிக்கலை. அவர் மரித்தது உண்மைதான். ஆனாலும் தாம் சொன்னபடியே மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மரிக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை வாசம் பண்ணுகிறபடினால் நம்மை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது. எல்லாம் இன்றைக்கி அந்த ரத்தத்தை விசுவாசிச்சு இயேசு எனக்காக எல்லாம் செஞ்சு முடித்தார்னு விசுவாசிக்கும் போது உங்கள் தரித்திரம், வியாதிகள், தீராத சாபங்கள், தீராத மரணங்கள், பொல்லாத பிசாசில் ஒருவேளை அகப்பட்டிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமாதானம் இழந்து போன நிலைமையாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த நன்மையை இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் காதுகளில் தெய்வீக வல்லமை இப்போது செயல்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஹீலிங், ஒரு டெலிவரன்ஸ், ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் தர. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். தேர் இஸ் பவர் இன் தி பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால் துக்கமாக ஒரு பக்கம் இருக்கிறது ஓகே, பட் இன்னொரு பக்கம் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக செய்து முடித்தார். அவன் இனி பரம்பரமான அந்த பரம்பரை அந்த வியாதி இல்லை, மரணம் இல்லை, பொல்லாத பிசாசின் பிடியில் சிக்குண்டிருக்கிற உன்னை விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி அந்த சிலுவை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நான் நம்புகிறேன். என் இதயத்தில் இயேசு வாங்கன்னு சொல்லி வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ண பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிச்சயத்தை, ஜெயத்தை தர இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஆண்டவர். ஆமாம், அதை விசுவாசிக்கும் போது, அந்த சிலுவையின் மகத்துவத்தை விசுவாசிக்கும் போது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி சொல்லுங்கள், எல்லாம் பொல்லாத பிசாசு, ஒருவேளை வியாதி, பயத்தை, டிப்ரெஷன் கூட தான் பிசாசை எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார். உன் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டார். இனி என் சரீரத்திலையோ என்னுடைய சிந்தைகளையோ குடும்பத்தில் ஆளுகை செய்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீ தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை டிக்ளேர் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை இயேசு தருவார். Have a very blessed day. Happy Good Friday. God bless you.